முக்கியமா 2 விஷயங்கள் தோல்விக்கு அடிப்படை காரணமா சொல்றாங்க. ஹாய் நண்பர்களே, இது சிதன் டைரி. நான் எஸ்கே. இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு எதிராக முதல் ஒரு நாள் போட்டியில் டிராவ் ஆகி ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா 230 ரன்கள் அடித்தாங்க, 8 விக்கெட்டுகள் இழந்து. இதை தொடர்ந்து இந்தியா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த வேளையில் 47.5 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளை இழந்து 230 ரன்கள் மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிச்சு. போட்டி டிராவில் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குங்க. முக்கியமாக 2 விஷயங்கள் தோல்விக்கு அடிப்படை காரணமாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பேட்டிங் ஆர்டரை கௌதம் கம்பீர் தேவையில்லாமல் மாற்றி விட்டாப்புல. அதனால் ஒரு தோல்விக்கான ஒரு விஷயமா, ஒரு முக்கியமான விஷயமா அது பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, விராட் கோலி ஃபர்ஸ்ட் ஒன் இறங்குவாப்புல, அதுக்கு அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர் இறங்க வேண்டியது. அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரை தூக்கி இறக்கி விட்டுருவாப்புல. வாஷிங்டன் சுந்தர் 6வது 7வது இடத்துல சூப்பராக ஆடி இது வரைக்கும் ரன்னை குவிச்சிருக்கிறாப்புல. இந்த வாஷிங்டன் சுந்தரை ஏன் ஆரம்பத்தில் இறக்கி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எழுது. ஏன்னா அந்த இடத்துல இந்தியா நார்மலான பொசிஷனில் தான் இருந்தாங்க, ஒன்றும் நெருக்கடிலாம் இல்லை. எப்போ பரிசோதனை முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு 2-3 விக்கெட் போயிடுச்சு, சரி ஒரு விக்கெட்டை தற்காக்கணும் அப்படிங்கிற மாதிரி நைட் வாட்ச்மேன் அந்த மாதிரி ஒரு சில பிளேயரை ஏதாவது 1-2 போட்டிகளில் இறக்குவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரியான எந்த ஒரு நெருக்கடியும் கிடையாது. கொண்டு போய் வாஷிங்டன் சுந்தரை எதுக்கு இறக்குனாங்கன்னு தெரியல. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க. எப்பயுமே கிரவுண்டில் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் இருக்கிறத காம்பீர் விரும்புவாப்புல, அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சிருக்கிறாப்புல. அதனால் உள்ளே நிற்கிறது விராட் கோலி. விராட் கோலி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அனுப்பிச்சி விட்ருக்காப்புலன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சு, ஒரு புதுமையாக ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணி அது நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருச்சு அப்படின்னா நல்லா பாராட்டுவாங்க. அதுவே ரிசல்ட் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வேறு மாதிரி வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தோல்விக்கு காரணமே அதுதான் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம ஒரு புதுமையான முயற்சி எடுக்கும்போது ரொம்ப கவனமாக அதை கையாளணும். இப்போ இது 5 ரன் அடித்து வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆகி போயிட்டாப்புல. 2-3 விக்கெட் இருந்தது, 4 விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு அழுத்தம் கூடி போச்சு அந்த வாஷிங்டன் சுந்தரை இறக்குனதுனால. அதுவே தோல்விக்கு ஒரு அடிப்படை காரணமாக பார்க்கப்படுது. அதனால் காம்பீருக்கு இந்த விஷயங்களில் இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் விஷயத்தை கொஞ்சம் இனிமேல் கவனமாக கையாளுவாப்புலன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா ஒரு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 130 140 5 விக்கெட் போயிடுச்சு. 180 190 தான் அடிப்பாங்க, 200 தான் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதில் ஸ்ரீலங்காவில் வெள்ளாளக்கே கடைசியில் இறங்கி அருமையாக ஆடி 65 பாலுக்கு 67 ரன் அடித்து அந்த 230 போகிறதுக்கு காரணமே அந்த இளம் பிளேயர் வெள்ளாளக்கே தான். வெள்ளாளக்கேவை எவ்வளோ பாராட்டினாலும் தகணும். எனக்கு அவருடைய பேட்டிங் செம்மையாக பிடிச்சிருந்துச்சுங்க. எதிரணியாக இருந்தாலும் நம்ம பிரமாதமாக இருந்ததை பாராட்டி தான் ஆகணும். இப்போ இந்த நேரத்தில் பவுலிங் நேரத்தில் என்ன பண்ணாங்க, இந்த ரோஹித் சர்மா, இது காம்பீரோட ஐடியாவாக தான் இருக்கும். என்ன பண்ணாங்க, சுப்மான் கில்லை கூப்பிட்டு ஓவரை கொடுக்குறாங்க. எதுக்கு? அவசியமே இல்லையே. நீ சூரியகுமார் என்ன பண்ணுறாப்புல, ரிங்கு சிங்குக்கு ஓவர் கொடுக்குறாப்புல, சூரியகுமாரே ஓவர் போடுறாப்புல T20 போட்டிகளில். நம்மளும் அந்த மாதிரி ஒரு புதுமையாக முயற்சி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா பண்ணி பார்த்துருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். அவசியமே இல்லையே. ஏன்னா சுப்மான் கில் ஓவர் போட்டு அந்த ஒரே ஓவரில் 14 ரன் போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா ரன் அடிக்க சிரமப்பட்டு ஒரு அழுத்தத்தில் ஒரு நெருக்கடியில் இருந்தாங்க. இந்த ஒரு ஓவரை போட்டு 14 ரன் போகவும் அந்த நெருக்கடி அப்படியே விலகி ஸ்கோர் அப்படியே ரன்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே ஒரு மொமெண்டம்ங்கிறத நம்ம மாற விடக்கூடாது. மொமெண்டம் எப்படி வேணாலும் மாற்றி விட்டுரும், அந்த டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த சுப்மான் கில்லோட ஓவர் மிக தவறான மூவ். அது ரோஹித் சர்மா செய்த ஒரு மடத்தனம். இது காம்பீர் சொல்லி தான் செஞ்சிருப்பாப்புலன்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு தவறான மூவை பார்க்கப்பட்டுச்சு. ஒன்று வாஷிங்டன் சுந்தரை முன்னாடி இறக்கி விட்டது, தேவையில்லாமல் சுப்மான் கில்லுக்கு ஓவர் கொடுத்தது. இந்த மாதிரி நிறையா சொதப்பல் பண்ணதுனால தான் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சை கோட்டை விட்டுட்டாங்க இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சிவம் துபே அருமையாக ஆனாப்புலங்க. உண்மையாகவே ஒரு கட்டத்தில் 8 விக்கெட் போயிடும், இந்தியா கன்ஃபார்மாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அந்த இடத்துல தான் சிவம் துபே 2 சிக்ஸரு ஒரு பவுண்டரி உட்பட 25 ரன்கள் அடித்து போட்டியை சமநிலைக்கு கொண்டு வந்துடுவாப்புல. அதுக்கு பிறகு அவுட் ஆகி போயிடுவாப்புல, அது வேறு விஷயம். ஆனால் சிவம் துபே ஆடலண்டா முன்னாடியே தோற்றுருப்போம்.
அதுக்கடுத்து 14 பாலில் 1 ரன் தேவைப்படுது. இந்த ஹர்ஷீப் சிங் இறங்குறாப்புல. நான் இது என்ன சொல்கிறது, ஏன்னா 14 பாலுக்கு 1 ரன் தேவைப்படுது. சும்மா மேலே வாங்கிட்டு ஓடலாம், சும்மா டிஃபன் பண்ணிட்டு ஓடலாம். 1 ரன் தானே தேவைப்படுது. 1 ரன் 14 பாலுக்கு 1 ரன் தேவைப்படுது அப்படின்னா எதிரணி தான் ரொம்ப நெருக்கடியில் இருப்பாங்க. அழகாக 1 ரன்னை தட்டி விட்டு போயிருக்கலாம். அடிக்காங்க மனுஷன். அந்த 1 பாலுக்கு 6 ரன் தேவை, 6 அடித்தா தான் வின்னு அப்படிங்கிற மாதிரி மனநிலையில் பாட்டை சுற்றி விட்றாங்க மனுஷன். சுற்றி விட்டா பால் ஸ்விங், அதான் ஸ்பின் ஃபுல்லாகவே அவங்க ஸ்விங் பண்ணி பாலை டேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பால் ஸ்விங் ஆகி டொம்முன்னு காலிலே விழுந்துச்சு, அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டான். இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த பயிற்சியாளர் கேப்டன்லாம் சொல்லி அனுப்பணும். கடைசி நீ 10வது பேட்ஸ்மேன், 1 ரன் தான் தேவைப்படுது, அவசரப்பட்டு ஒன்று அடிக்க தேவையில்லை, நல்லா டிஃபெண்ட் பண்ணி 1 ரன் ஓடு, இல்லை 1 பால் 2 பால் சமாளிச்சுக்க. அடுத்து சிராஜ் அருமையாக விளாண்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேங்க, சிராஜோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா அப்படி கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. நானே ஆச்சரியப்பட்டு போனேன். பேட்டிங் பயிற்சிலாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் மாதிரி பால்லாம் அவ்வளோ டேர்ன் ஆகிட்டு இருக்கு. 10 ஓவரை தவிர மிச்சம் 40 ஓவர் ஸ்பின்னு தான் போட்டிருக்காங்க. பால் அவ்வளவு டேர்ன் ஆகுது. ஒவ்வொருத்தன் சாதாரண ஒரு ஸ்பின் பவுலர் கூட அவ்வளவு டேர்ன் போடுறாங்க. அதில் செம்மையாக மனுஷன் ரொட்டேட் பண்ணுவாங்க. ஆச்சரியப்பட்டு போனேன். பேட்டிங் பயிற்சியும் எடுக்கிறப்ப நினைக்கிறேன் 5-6 ரன்னோ 7 ரன்னோ தான் அடித்தது. ஆனால் ஒவ்வொரு இதுவுமே பேட்டிங்குமே அவ்வளவு வந்து ஒரு கைதேர்ந்த பேட்ஸ்மேன் மாதிரி ஆடினாப்புல. அவர் ரன்னர் சைடு நிற்கிறாப்புல. இப்போ நீ வந்து ஹர்ஷீப்க்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். ஒன்று நீ வந்து 2 பாலை நிப்பாட்டி வை, அடுத்து வந்து நம்ம இவர் சிராஜ் வந்து அடிச்சு பார்ப்போம்னு சொல்லி வைக்கணும். அதை சுற்றுறது பெரிய மடத்தனம். இந்த நேரத்தில் இதையெல்லாம் வந்து பயிற்சியாளர் இந்த கேப்டன்லாம் இதுலேயே கவனம் வைக்காமல் சும்மா இந்த வாஷிங்டன் சுந்தரம் உழப்பி விடுறது, சுப்மான் கில்லை தூக்கி ஓவர் போட வைக்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா சுப்மான் கில்லை பற்றி பேசி ஆகணும். அதை பேசினா தான் இந்த வீடியோ நிறைவடையும். இந்த சுப்மான் கில் வந்து 35 பாலுக்கு 16 ரன்னுங்க ஓப்பனிங் இறங்கி. அது ஆரம்பத்தில் ஏற்பட்ட சர்க்கிள்னே. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி எடுத்த அந்த 57 ரன்னு தான். 46 பாலுக்கு 57 ரன்னு தான். மற்றபடி சுப்மான் கில் வந்து 50 ஸ்ட்ரைக் ரேட் கூட இல்லைங்க. பாலை ரொட்டேட் கூட பண்ண முடியலைங்க. ஏன்னா 35 பாலுக்கு 16 ரன்னா எங்கே இருக்குது பாருங்கள். ஒரு நாள் போட்டியில் இப்படி ஆடுனா நீ எப்படி ஜெயிக்கிறத பற்றி நினைக்க முடியும்? இதில் இவரை வந்து வைஸ் கேப்டன் ஆக்கி, T20 வைஸ் கேப்டன் ஆக்கி, ஒரு நாள் போட்டியில் வைஸ் கேப்டன் ஆக்கி, இவரை தூக்கி பிடிக்கிறதுக்கு எதுக்கு தான் இப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆக ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸு, பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு. சுப்மான் கில்லை தவிர அந்த இடத்துல வேறு யார் இறங்கியிருந்தாலும் ரோஹித் சர்மாவுக்கு ஈக்குவலாக ஆடி இருப்பாங்க. வேறு யார் இறங்கினா ஜெய்ஸ்வால் இறங்கியிருப்பாங்க, இல்லை வேறு யார் ருத்ராஜை எடுக்கவே இல்லை, ருத்ராஜ் இறங்கியிருந்தாலும் செம்மையாக ஆடி இருப்பாங்க. உண்மையாகவே இவங்க வந்து இந்த சுப்மான் கில்லை வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். ஒன்று அவருடைய ஆட்டத்திறனை மாற்றணும், அவர் நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு ஆட வைக்கணும், இல்லை பெஞ்சில் உட்கார வச்சுட்டு வேறு யாரையாவது இறக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்வான வேண்டுகோள். எது எப்படியோ தோக்கலை சாரி, அதாவது ட்ராவில் முடிஞ்சது தோத்தது மாதிரி தான். ஏன்னா பெரிய ஏமாற்றத்தோடு ட்ரா. இவங்க வந்து ஸ்ரீலங்காக்காரங்க வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு இந்த ட்ரா பண்ணது ஜெயிச்சது மாதிரி. ஏன்னா வந்து கைவிட்டு போன மேட்சை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க, ஜெயிச்ச மாதிரி பெருசாக கொண்டாடிட்டாங்க. ட்ராவுக்கே இப்படி கொண்டாடினாங்கன்னா ஜெயிச்சிருந்தா நம்மளாம் நினச்சே பார்த்துருக்க முடியாது, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இந்த ஒரு போட்டி ட்ரா ஆனதுனால அடுத்த மேட்ச் இந்தியாவுடைய வந்து போட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும். வேணா பாருங்கள் அடுத்த போட்டி மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க பாருங்கள். ஏதாவது ஒரு ஏமாற்றமோ ஏதோ அடி வாங்கினாத்தான் இவங்கெல்லாம் ரோஸை வந்து வீறு உண்டு எழுந்து அடுத்த போட்டியில் ரொம்ப பயங்கரமாக விளையாடுவாங்க. அதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு நாள் போட்டி நாளைக்கு நடக்க போகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.